கம்மு வச்சு அவங்க பண்ண ஒரு இருக்கேன் நீ என்ன வேணாலும் பண்ண இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்றத மட்டும் வீட்டுல கண்டிப்பா அத கொஞ்சம் நான் இருக்கும்போது நான் விலகிக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 3வது ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அந்த ஸ்கூல் டாஸ்க்கை பத்தி காமிச்சாங்க. சூப்பரா இருந்தது. சரி, ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிக்க போறாங்க, இவங்க எப்படிலாம் பண்ண போறாங்கன்னு ஒரு ஆர்வமா இருந்ததுங்க. செகண்ட் ப்ரோமோ தான் கமருதீன் சம்பந்தமாகவும் பார்வதி சம்பந்தமாகவும் வந்தது. இப்போ தேர்ட் ப்ரோமோவும் இவங்க ரிலேட்டடான விஷயத்தை தாங்க காட்டுறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கூல் டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஈவினிங் மேலே தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோடில் ஒரு 10 நிமிஷம் வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா வந்து காலையில் எல்லாருமே சும்மா தாங்க இருக்காங்க, எந்த பெரிய டாஸ்க்கும் இல்லை. அதாவது அந்த ஸ்கூல் டாஸ்க்காக செட்டப் நடக்குது பார்த்தீங்களா, அதனால இவங்களுக்குள்ள ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி இன்னைக்கு சுவாரஸ்யமாக எதுவுமே நடக்கலைங்க. இன்னைக்கு ஃபுல் எபிசோடு நீங்கள் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுவீங்கல்ல, பார்த்தீங்கன்னா செம்ம போராக இருக்கும். எந்த அளவுக்கு போராக இருக்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்போவுமே ப்ரோமோவில் ஒரு சண்டை ஆர்கியூமெண்ட்டு இதை தான் காட்டுவாங்க. அப்படி கட் பண்ணுறதுக்கு கூட ப்ரோமோ இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் டாஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோவாக காமிச்சாங்கல்ல, அதில் ஏதாவது செகண்ட் ப்ரோமோவாக காமிச்சிருந்தா கூட நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப இதே விஷயத்த ப்ரோமோவாக காட்டுறாங்க. அதில் விஷயமே இல்லைங்க. என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இப்போதைக்கு பார்வதி வந்து அமித்துக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க, கானா வினோத்துக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க எப்போவுமே சொல்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரோரா வந்து கமருதீன் கூட க்ளோஸாக இருக்கிறது எனக்கு ஹர்ட் பண்ணுது, என்னை ஹர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சும் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாகவே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அமித் என்ன சொல்கிறாருன்னா, சூப்பராக ஒன்று சொன்னார். அது என்னன்னா, நீ இந்த மாதிரிலாம் ஹர்ட் ஆகுறது, அவங்க பண்ணிக்கிறது உனக்கு பிரச்சனை தந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீ கேமில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது, நீ கேமில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் வினோத்தும் சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே போயிடுவீங்க, அதாவது இன்னும் எவ்வளோ நாள், ஒரு 50 நாள் இருக்கா, 50 நாள் இருந்தால் உண்டு, 50 நாளுக்கு நடுவுலேயே கூட போகலாம். அப்படி போயிட்டீங்கன்னா வெளியே போய் என்ன பண்ணுமோ பண்ணுங்க, எதுக்காக உள்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால 2 பேரோட கேமும் தானே டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி கானா வினோத் கேட்குறாரு. ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ரோமோவில் வரலங்க, நான் லைவில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஸோ கானா வினோத் இந்த மாதிரி சொல்கிறாரு, அது கரெக்டாக தான் சொல்கிறாரு. அதுக்கு அந்த மாதிரி கானா வினோத் கார்னர் பண்ணும்போது இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் இப்படி பண்ணுறதுனால கம்முவோட கேமு ஸ்பாயில் ஆகுதுன்னா நான் ஒதுங்கி நிற்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கானா வினோத்து போனதுக்கப்புறம் அமித்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவர் என்ன சொன்னாலுமே புரிஞ்சிக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி யாரை சொல்கிறாங்க, கானா வினோத்தை பற்றி அமித்துக்கிட்ட சொல்கிறாங்க. அமித்து சூப்பராக மடக்கினாரு. என்ன தெரியுமா, சொல்கிற விதத்தில் சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அமித்துக்கும் கானா வினோத்துக்கும் பிரச்சனையே வராது, நீங்கள் நல்லா கவனிங்க. ஏன்னா அமித் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக பேசுவார், அவர்கிட்ட இருந்து கரெக்டாக பதிலும் வரும். மற்றபடி கானா வினோத்துக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எடக்கு முடக்கா பேசுனீங்கன்னா அவர் எடக்கு முடக்கா பேசுவார். ஸோ பார்வதி வந்து கானா வினோத்தை சொல்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டாருன்ற மாதிரி அமித்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அமித் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் சொல்கிற விதத்தில் சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாருன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை தாண்டி அமித் ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, கமருதீன் பக்கத்தில் வரும்போது இவங்க அமித்தோட தோல்ல சாஞ்சிருப்பாங்க. தோல்ல சாஞ்சேன், அவன் ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக தோல்ல சாஞ்சேன்னு வினோத் இருக்கும் போது சொல்லியிருப்பாங்க. அதனால அமித் இருக்கார்ல, நீ வந்து அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை அவனை டீஸ் பண்ணுறதுக்காக என் தோல்ல சாயறதெல்லாம் வேணாம், இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதன்ற மாதிரி அமித் சொல்றாரு. இல்லை நான் அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் மழுப்புறாங்க. ஆனால் இவங்களே தான் கானா வினோத் கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க, அதாவது அவன் எப்படி அவனுக்கு அந்த கஷ்டத்தை தரணும், அதாவது அரோரா கூட அவன் இருக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல, அதை அவனுக்கு தரணுன்றதுக்காக தான் தோல்ல சாஞ்சேன்னு சொன்னாங்க. ஆனா கானா வினோத் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அமித் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சச்சா நான் எக்ஸாக்டா அந்த அர்த்தத்துல சொல்ல, நான் சாதாரணமா தான் சாஞ்சேன், அப்படி சாயிறது அவனுக்கு ஒரு கஷ்டத்தை தந்திருக்கோம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒன்றுமே இல்லைங்க. விஷயம்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக இந்த பிரச்சனையை முடிக்கலாம். ஒருவேளை இவங்க 3 பேருமே சேர்ந்து இதே மாதிரி வண்டியை ஓட்டலான்னு ஏதாவது ஐடியா வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. பார்வதியோட கேமை ஸ்பாயில் ஆகுறதே இதனால தான். பார்வதி ஒழுங்காக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாங்க. எப்போ இதெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அப்பத்துலேருந்து பார்வதியோட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வர மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ பார்வதி அமைதியாயிட்டாங்கன்னு சொல்லலாம், அதனால தான் தப்பிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி கேமோட பவர் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க, கேமே காணாம போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்ற உங்களோட கருத்தை சொல்லுங்கங்க.